என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் எப்படி படிக்கணும். ஸோ என்னோடய சேனல்லேருந்து உங்களுக்கு நான் எப்படி மேக்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. ஸோ 6900 நல்ல வேக்கன்சி இந்த தடவை இருக்குது. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 6வது மாதம், நம்மளுக்கு 4 மாதம் கேப் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு பயமே மேக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மேக்ஸ் எவ்வளோ கொஷின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஷின் கேட்குறாங்க மேக்ஸில் இருந்து மட்டுமே. இதில் ஒரு 18ல் இருந்து ஒரு 21 கொஷினாவது நம்ம எழுத பார்க்கணும் கிடையாது, கரெக்டாக வாங்க பார்க்கணும். 21 மார்க்காவது நம்ம வாங்க பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக இந்த குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் நிறைய பேர் பழைய வருஷத்தோட எழுதியிருப்பாங்கல்ல, குரூப் 4 பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்கன்னா அவங்க நல்லா நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. வெறும் 25 கொஷின் தானே, நான் மற்றதெல்லாம் படிச்சிடுறேன், எனக்கு மேக்ஸே ஸ்கூலில் வராது, இங்கேயும் மேக்ஸா அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள்ப்பா மேக்ஸில் 25 கொஷினும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் 18லேருந்து 21 வாங்கிட்டீங்க, இந்த மார்க் கிட்ட வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் படிக்காமல் எக்ஸாமுக்கு போக முடியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம 10th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், அங்கேயே நான் சயின்ஸ் நல்லா படிப்பேன், மேக்ஸ் எனக்கு சுத்தமாக வராது, சுட்டு போட்டாலும் வராதுன்னுவாங்கல்ல, அப்படி வராது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இப்போது நம்ம இருக்கிற ஸ்டேஜில் நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா கூட படிச்சிடலாம்ப்பா. அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 22 டாபிக் இருக்குது மேக்ஸில். இப்போ நம்ம பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர் 2012 இருந்து 2022 வரைக்கும் கொடுத்துருக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எக்ஸாமில் கேட்ட அத்தனை கொஷின் பேப்பரும் நான் எடுத்து பார்த்தேன். ஒரு வாரமாக ஃபுல்லாகவே எடுத்து பார்த்தாச்சு. ஸோ எந்தெந்த எக்ஸாமில் எதில் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 6வதுல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சிலபஸ் எடுத்து அந்த சிலபஸில் எந்த டாப்பிக்கில் எந்த இடத்துல இருந்து உங்கள் குரூப் 4ல் அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்களோ அதுதான் நான் என்னோடய சேனலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த 4 மாதம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா 60 கொஷின் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2018, 2020, 2016 இந்த வருஷத்தோட கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் நம்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் கொஷினாக இருக்கும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். சரிங்களா? ஒருவேளை எனக்கு அந்த தமிழ் வார்த்தை தெரியல அப்படின்னா நான் அந்த கொஷின் எழுதுறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரியான கொஷின். இது ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. 1/2, 3 1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம 6வதுலே படித்த ஃப்ராக்ஷன் தான் இங்கே கேட்டிருக்காங்க. 3 வருஷத்தில் இருந்த கொஷின் பேப்பர். இந்த பாருங்கள், 2018, 20, 16. ஸோ 14லையும் இருக்குது, 2012லையும் இருக்குது. ஸோ எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 2022, 20, அப்புறம் 18, 16 இந்த வருஷம் எல்லாத்துலேயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸோட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்கள் எக்ஸாமில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போது 6வதுலேருந்து 10வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மேக்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்கணுமா அப்படின்றத விட்டுட்டு தேவையானதுக்கு என்ன உங்கள் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த 25 மார்க்குக்கு 18லேருந்து 21 மார்க் நீங்கள் நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 25க்கு 25 கூட வாங்கலாம். ஸோ ஈஸி தான். அதனால் மேக்ஸை நினச்சி இந்த எக்ஸாம் நிறைய பேர் எழுதாமல் கூட இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. நான் மேக்ஸ் உங்களுக்கு பொறுமையாக அத்தனை டாப்பிக்கும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ நான் எப்படி சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து நான் போட ஆரம்பிச்சிருவேன். 4ஆம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நான் எப்படி போடுறேன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 20 கொஷின் நான் உங்களுக்கு யூடியூப்பில் சொல்லி கொடுத்துருவேன். என்னோடய சேனல்லையே 20 கொஷின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா 20 கொஷின் ஹோம்ஒர்க் கொஷின் நான் தரேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் கொஷின்
பிடிஎஃப் ஃபைலாக என்னோட இதில் டெலகிராம் கிடையாது, வாட்ஸ்அப் சேனல், என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி, இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே மொபைல் ஃபோனோ இல்லை சிஸ்டத்தில் பார்த்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். இந்த சேனலோட லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் எதுவுமே இருக்காது. நீங்கள் சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த இங்கிலீஷ் சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி, எதையுமே நான் ப்ரொமோஷனை எதுவுமே பண்ண மாட்டேன். உங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்றைக்கு நான் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு மத்தியானம் வீடியோ வந்துடும். ஒரு மத்தியான டைமில் 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நான் வீடியோ உங்களுக்கு போட்டுருவேன். வீடியோ போட்ட அதே நாள் 6 மணிக்கு என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரியே ஒரு 20 கொஷின் ஹோம்ஒர்க் கொஷின் நான் தருவேன். அதை ஆன்சரோடு நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? அதை நீங்கள் போட்டு பாருங்கள். அதே நாள் 8 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்பேன் அதே டாப்பிக்கில். அந்த டெஸ்ட்டு நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனல் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோன்னு கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நான் எப்போ வீடியோ போடுறேனோ, ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் நான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி 6 மணிக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு அது எந்த டாபிக், அந்த டாப்பிக்கில் எந்த கேட்டகரியில் வருது அது எல்லாமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ கொஷின் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நான் ரெண்டுமே கொடுத்துருவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்ப்பா. ஸோ லாஸ்ட்டு 20 கொஷின் டெஸ்ட்டு. ஓகேவா? அந்த டெஸ்ட்டு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். இன்றைக்கி நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, 3 நாள் கழித்து அதே டெஸ்ட்டை நான் திருப்பி எழுதி பார்க்குறேன் அப்படின்னாலும் எழுதலாம். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு 3 மாதம், அதான் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் திருப்பி அதே டெஸ்ட்டை எழுதி பார்க்குறேனாலும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது 8 மணிக்கு வந்துடும்ப்பா. இப்போது அந்த டெஸ்ட்டை எப்படி வாங்கணும்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன். டெஸ்ட்டை ஒன்று உங்கள் லேப்டாப்பில் வாங்கலாம், வெப்சைட்டில் போய் வாங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் இருந்துச்சு, ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அடிங்க. உங்களுக்கு ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்துடுங்க. சரியா? ஆல் இன் ஒன்று, டெஸ்ட் பேக்கேஜ், எஸ்பிஐ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்கும். கடைசியில் வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பை நவுன்னு இருக்கும். 99 ரூபா இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோவில் சாரி கேட்டிருக்கேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா அந்த டெஸ்ட்டை மட்டும் 99 ரூபாய்க்கு கொடுத்தது. எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்த எனக்கு இதையும் கொடுக்க முடியும். ஆனால் என்னால் சர்வர் காஸ்ட்டு கொடுக்கவே முடியல. மாதம் பார்த்தீங்கன்னா 40,000 45,000 வெறும் சர்வருக்கு மட்டுமே கொடுக்கணும். ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அது 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ 99 ரூபான்றது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதை மறந்துடாமல் வாங்கிடுங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இன்றைக்கி போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது. டிஎன்பிஎஸ்சி அந்த பழைய கொஷின்ஸ் தான் இருக்கும். இப்போ குரூப் 4க்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து அதில் டெஸ்ட்டில் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் வெப்சைட்டில் நான் வாங்குகிறேன் அப்படின்னா feelfreetolearn.com கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? கூகுளில் டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், 2வது ரீசனிங் இருக்கும், 3வது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு பேஜுக்கு, டெஸ்ட்டு பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த டெஸ்ட்டு பேஜில் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒன்று லேப்டாப்பில் எழுதி பார்க்கலாம். சாரிப்பா, லேப்டாப்பில் எழுதி பார்க்கலாம். இல்லை உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா அதில் எழுதலாம். இப்போதைக்கு ஐஃபோனில் மட்டும் இல்லை, ஆப் ஸ்டோர் ஐஃபோன்ஸில் மட்டும் நாங்கள் இன்னும் ஆப் லான்ச் பண்ணல. ஒருவேளை நான் ஐஃபோனில் வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஐஃபோன்ஸில் இல்லை, இதில் ஆப்பிள் ஃபோன்ஸில் எடுக்காது, டேப்லலாம் எடுக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு டேப் இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுக்கும், ப்ளஸ் வெப்சைட்லேயும் உங்களுக்கு எடுக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். வெப்சைட்லேயே மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் அது 99 ரூபா. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் மறந்துடாமல் வாங்கிடுங்க. ஒருவேளை இப்போது உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் கொஞ்ச நாள், ஒரு 10-15 நாள் கழிச்சு எப்படியாவது ஒரு 99 ரூபா சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வாங்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன டாப்பிக்லாம் நான் கொடுக்குறேனோ அதை அப்படியே டெஸ்ட்லேயும் கொடுப்பேன். அன்றைக்கி நைட்டே அந்த டாப்பிக்கை டெஸ்ட்டும் எழுதிட்டிங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அந்த டாப்பிக்கை நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்து படித்தா போதும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம்.
இதுதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் உங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா டாப்பிக்கும் சொல்லி கொடுத்துருவேன். டாப் டு பாட்டமில் இருந்து ஸ்டார்டிங் பேசிக்லேருந்து உங்கள் எக்ஸாமில் என்ன லெவல் ஆஃப் கொஷின் இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாக, அதாவது கொஞ்சம் கஷ்டமான கொஷின் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? அந்தளவுக்கு எல்லா டாப்பிக்குமே நான் முடிச்சிருவேன். ஏன்னா எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக எடுத்துட்டேன். அதாவது இதை ஃபஸ்ட்டு டைம் நான் குரூப் 4க்கு சொல்லி கொடுக்குறது தனித்தனியாக. அதாவது உங்கள் வருஷத்தோட எல்லா 10 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரில் எந்தெந்த நம்பர்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்ன்லேருந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாம் தனித்தனியாக எடுத்துட்டேன், ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய டாபிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும், மெஷர்மெண்ட் இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற அத்தனையும் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா ஃபார்முலாவும் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு, சரிங்களா, ஓரளவுக்கு உங்கள் எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோன்னா இந்த குரூப் 4 மேக்ஸுன்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னென்னா அந்த சேனல், வாட்ஸ்அப் சேனல். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயே இருக்கும். நீங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு பேஜ் இருக்கும்ல, அங்கேயே இருக்கும். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ்னு போட்டு ப்ராக்கெட்டில் TNPSCன்னு போட்டிருப்பேன், குரூப் 4ன்னு. அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து கரெக்டாக வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ போட்டதுக்கப்புறமா நான் சொன்ன மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்பப்போ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பண்ண வேண்டியது டெஸ்ட்டு மட்டும் எழுதிட்டே இருக்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் வீடியோ போடும்போது அதுக்கான தனி செஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாமல் லைவ் கிளாஸ் எப்போதுமே இருக்காது. மோஸ்ட்டாக என்னோடய சேனலில் லைவ் இருக்காது. ஏன் லைவ் இருக்காது அப்படின்னா, நிறைய பேர் நிறைய விதமாக ஒர்க் பண்ணுவீங்க. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, குழந்தைய பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நிறைய வேலை இருக்கும். சில பேர் ஒர்க்கிங் போயிட்டு நைட்டு தான் வீட்டிலேருந்து வருவீங்க. ஸோ அதனால் நைட்டு தான் வீட்டுக்கே வருவீங்க. சில பேருக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், மார்னிங் தான் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா போதும். ஸோ நான் லைவ் போட்டோன்னா லைவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது தேவையில்லை. நீங்கள் ஃபுல் வீடியோ நான் போடுறேன், பேசிக்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ நோட் ஒன்று வாங்கிட்டு மேக்ஸுக்குன்னு ஒரு நோட் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே வீடியோவில் எல்லாமே நீங்களும் அப்படியே அந்த நோட்டில் போட்டுகிட்டே வாங்க. இந்த ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன்ல PDF ஃபைல், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த நோட்டில் வச்சுட்டே வாங்க. ஸோ டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் ஏதாவது டவுட்டு, தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதையும் அந்த நோட்டில் எழுதிட்டே வாங்க. இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், மேக்ஸை நினச்சி பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா. மற்ற ஜென்ரல் சயின்ஸ் இதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கே தெரியும் நிறைய சேனல்ஸ் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சில பேர் அதிகமாக கேட்குறது புக்ஸு. இந்த TNPSC குரூப் 4க்கு என்ன புக்ஸ் வாங்கலாம், ஆன்லைனில் என்ன புக்ஸ் வாங்கினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டால் நான் அதிகமான கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறது என்ன சொல்வேன்னா, புக்ஸ் வாங்குறத விட்டுட்டு நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். ஏன் புக்ஸ் வேணான்னு சொல்கிறேன்னா, புக்ஸ் வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்காது. இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு புக் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நமக்கு கைக்கு வராது. ஏன்னா 4 மாதம் தான் இருக்குது. ஸோ அதனால் புக்ஸாக நீங்கள் போகிறதுக்கு கூகுளில் கிடைக்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே கூகுளில் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூகுள்லேயே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் படிக்கிறது நல்லது. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டியூஷன்ஸில் ஏதாவது படிக்கிறாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், இல்லை உங்கள் பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு படிப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்ததுக்கு. நம்ம செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த குரூப் 4க்கான வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மறந்துடாமல் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்ப்பா.